சரணமையப்பா கலியுக வரதனே சரணமையப்பா. எனக்கும் இந்த பிருந்தாவனத்துக்கும் தொடர்புங்கிறது கிட்டத்தட்ட 50 வருஷமான தொடர்பு. நான் வியந்து பார்க்குறது யாருன்னா எங்கள் குருசாமியைத்தான். அதாவது அவருக்கு அபாரமான ஞாபக சக்தி. வேனில் போயிட்டே இருப்போம். இருக்கிறப்போ சண்முகம் ரூட் மாறி போயிருக்குதா பாரு, இறங்கி பாரு அப்படிம்பார். பார்த்தா அதே மாதிரி ரூட் மாறி இருக்கும். ரைட்டில் திரும்பணுண்டா அப்படிம்பார். அவர் பின்னால் பின் சீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். ஆனால் டக்குன்னு அந்த மாதிரி ரூட்டுக்கு ஆனாலோ அல்லது அவர் எங்கேயாவது நிறுத்தணும்னு சொல்லியிருந்தால் அந்த இடம் வந்த உடனே டக்குன்னு சொல்லி, டேய் கொஞ்சம் முன்னால் வந்துட்டோம், பின்னால் போங்கடா அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு ஞாபகம் சக்தி படுத்துட்டு இருக்கிறதுமே அவருக்கு இருக்கிறது. அது நான் ரொம்ப வியந்திருக்கேன். நமக்கெல்லாம் அந்த ஞாபக சக்தி வேணும், அது இல்லை. ஆனால் அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ ரொம்ப கண்டிப்பானவர். ரொம்ப டக்குனுக்கு குற்றம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருவார். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப கருணையும் இருக்கும் அவர்கிட்ட. நான் வரலைன்னாக்கா 4 ஆளை நான் தான் லாஸ்ட்டில் வருவேன் எப்போவும். இப்போ அந்த கரிமலையிலேருந்து வரப்போ உடனே ஆளை விட்டு நான் வரலடா போய் பாருங்கோ, ஆளை காணோம் பாருங்க, எங்கே இப்போ பயணி போடா இந்த அது நான் வர வரைக்கும் அங்கே வெளியில் நிற்பார். அந்த விதி வாசலில் நின்றுட்டு வந்தியா ஏன் லேட் ஆக்கினேன் கேட்பார். அப்போ அந்த சமயத்தில் அந்த காரியத்துக்கு வீடே கிடையாது. நான் அவரை இன்னமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எனக்கு 56வது வயசில் சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு போகக்கூடிய சான்ஸ் வரல. அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த மாதிரி வரப்போ நான் சர்வீஸில் வேறு இருந்ததுனால எனக்கு அந்த கட்டங்கள் வேறு இருந்தது. அதனால் அதுலேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக. ஆனால் பகவான் புண்ணியத்தில் அந்த ஐயப்பன் கருணையால் நான் 1 வருஷம் கூட தவறவே இல்லை. 1 வருஷம் கூட எனக்கு எந்த இடங்களும் ஐயப்பன் கொடுக்கல. கண்டினியூஸாக வந்துட்டுருந்தேன். 18 மலை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறமும் வந்தேன். அது தவிர நான் மண்டலம் விஷு இதுக்கெல்லாம் கூட வந்திருக்கேன், நிறைய வந்திருக்கேன். எனக்கு இன்னமும் வரணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் என்னை கூட்டின்னு போக மாட்டேங்கிறா. இப்போ குருசாமி என்னை கூட்டு போக மாட்டேங்கிறார். நான் போன வருஷம் போகணும்னு பிரயத்தனம் பண்ணேன். எனக்கு சந்தர்ப்பம் இடம் கொடுக்கல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் இப்போ சின்ன வயசுலேருந்து வரது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னமும் நிறைய வரணும். ரேவதி பயந்தா நாம் போக முடியுமான்னு. கண்டிப்பாக நீ போவ, என்னை மனசில் நினச்சிக்கோ. என்னோடைய நீயும் என்ன மாதிரி நீயும் 18 மலை தாண்டுவ. அதனால் கவலையே படாமல் நீ பாட்டுக்கு போக முடியுது. இந்த பெருவழி பாதையில் பாத யாத்திரையில் 3 தரம் வந்திருக்கேன். அதுவும் பகவான் அருள் தான். இப்போ கூட எனக்கு அதாவது இந்த ஒரு 88 வயசுலேயும் அவங்க என்ன கூற நினைக்கிறாங்கன்னா, இந்த பெருவழி பாதையில் 3 இடம் வந்திருக்கேங்கிறத கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க. எப்படி நாளைக்கு அம்பாசமுத்திரத்துலேருந்து சபரிமலைக்கு சுமார் 200 கிலோமீட்டர் பாத யாத்திரா போகிறோமோ, அதை மாதிரி இவங்களுடைய 60 வயசு தாண்டினதுக்கப்புறம் 3 முறை அம்பாசமுத்திரத்துலேருந்து சபரிமலைக்கு 200 கிலோமீட்டர் மேலே பாத யாத்திரா போயிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. நான் ஏன் போய் பேசுகிறேன் அப்படின்னா, அவங்க மனசில் உள்ளதை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு யாராவது வரணும் இல்லையா? அதனால் நான் ஒரு உரிமையிலையும் அவங்க மேலே உள்ள ஒரு தனி அன்புலையும் அவங்க என் மேலே வச்சுருக்கிற ஒரு தனி அன்புலையும் நான் அழைச்சிட்டு போகிறதில்ல. சபரிமலை விட்டுட்டு போயிருந்தேன்னு என்கிட்ட எவ்வளோ தடவை சண்டை போட்டுருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இப்போ மலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோவை ஏன் அனுப்புகிறேன், என்னையா விட்டுட்டு போனேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு சபரிமலை மேலே அவங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை. அவங்களுடைய 18வது வருஷம் அவங்களுடைய அந்த பெருவழி யாத்திரையின் போது தாழையூத்து சங்கர் நகர் சங்கர் சிமெண்ட்ஸில் இருக்கிற
விநாயகர் கோயிலில் நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து சாஸ்தா பிரீத்தி பண்ணி மிக ஒரு 70-80 பேரை கூட்டத்தை வர வச்சு அந்த உங்களுடைய கூட பணி செய்தவர்களிருந்து நண்பர்களிலிருந்து பக்தர்களிலிருந்து ஒரு 70-80 பேரை வந்து கோலாகலமாக 6 மணி நேரம் பஜனை செய்தது இந்த க்ஷணம் வரைக்கும் மறக்க முடியாது. அவ்வளவு பேருக்கும் ஒரு சிறப்பான ஒரு அன்னதான பொருளே தருணம் போடுறோமே, அது இவங்களை வச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த பிருந்தாவன பரிச்சயமும் சபரிமலை யாத்திரையும் அவங்கள வந்து எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து உழைச்சி சுய சம்பாத்தியத்தில் கட்டின வீடை ஆயக்குடி அமர் சேவா சங்கத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. இது வந்து ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, இதை சொன்னால் தான் இது வந்து மற்றவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு வந்து இதை சொல்கிறதுக்கு ஒரு சங்கோச்சம், ஆனால் இதை எடுத்து சொல்லணும் வந்து என்னோடய ஆசை. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறது எந்த விதத்தில் செலவு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சிந்திச்சா கூட இதை மாதிரி அண்மைக்குலாம் இத்தனைக்கும் அந்த பாட்டுக்கு வந்து 2 பத்மா மாலை கொடுத்து 2 பொண்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்க கன்சல்ட்டே பண்ணல, நேராக ஆயக்குடி அமர் சேவா சங்கத்துக்கு அவங்களுடைய சொந்த கிரகத்தை அவங்க காலத்துக்கு அப்புறம் எழுதி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு சேவை மனப்பான்மை எப்பெல்லாம் பிருந்தாவனத்தில் இருமுடி பூஜை நடக்கிறதோ அப்போல்லாம் நேர இருமுடி பூஜைக்கு வர்றதில்லை. திருநெல்வேலி ஜங்ஷனில் 3 ஃப்ளாஸ்க்கு நிறைய அசல் கும்பகோணம் டிகிரி காஃபியோட பக்தர்களை ரிசீவ் செய்து அவ்வளவு பேருக்கும் காப்பியை கொடுத்து தான் வேனே ஸ்டார்ட் ஆகும், சபரிமலை யாத்திரையே ஸ்டார்ட் ஆகும். அது இவங்க மலைக்கு வரலைன்னாலும் இன்றைக்கும் தொடர்ந்துன்னு இருக்குது. இருமுடி பூஜை முடிஞ்ச உடனே தீபாவளி எடுக்கும்போது அவங்க பர்சுலேருந்து எவ்வளோ கிடைக்கிறதோ அதை கொடுத்து அன்னதான செலவுக்கு யூஸ் பண்ணிக்காமங்க. அது 2000ஆகவும் இருக்கலாம், 5000ஆக இருக்கலாம். அதை அன்றைக்கி பிரித்து பார்க்கும்போது அது தெரியும். இது இப்போ நடுவில் ஒரு 10 வருஷமாக மலைக்கு வரல வயதின் காரணமாக என்றாலும் அந்த சபரிமலை பக்தாளுக்கு எந்த நேரத்தில் தாகம் எடுக்கும், எந்த நேரத்தில் பசி எடுக்குங்கிறத உணர்ந்து அவங்க அந்த கைங்கரியம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. ஏன்னா என்னுடைய ஒரு பாக்கியம் வந்து சுமார் ஒரு 2000 பக்தர்களோடு போயிருப்பேன். இப்படி ஒரு அதிதீவிரமாக ஐயப்பன் தான் கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்களை பார்க்குறது ரொம்ப லாக்ஸில் உள்ள ஒரு வீடியே ஒரு இடத்துக்கு எழுதி கொடுக்குறாங்க. எப்போ கட்டுநர்கள் நடந்தாலும் சரி, ஒரு தாழி வீட்டில் இங்கே வந்துட்டு போனால் ஆட்டோ சார்ஜே 2000 ரூபா ஆகும். அதெல்லாம் அன்மைண்ட்ஃபுல்லாக இருந்து இப்பேற்பட்ட ஒரு இதில் கலந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் மேலே பிருந்தாவனத்தோட கான்டாக்ட்ஸ் சத்சங்கத்தில் கலந்துண்டு சபரிமலைக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படிலாம் அவங்கள மாதிரி சபரிமலை வரணுங்கிறது என்னோடய ஆசை இல்லை, அவங்களோட பெரிய ஆசை. ஸோ அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்தை தவிர அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருந்து எல்லாரும் வருஷம் சபரிமலைக்கு போகணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். சுவாமியே பத்மா மாலை குருவே, பாரதி மாலை குருவே, ராமச்சந்திர மகாபிரபு கி ஜெய். சுவாமி தர்மம், சுவாமி தர்மம். இளைஞர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி ஆர்வத்தோடு போகணும். எனக்கு குழந்தைகள்லாம் போகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தையிலேயே நான் போகலையே அப்படிங்கிற ஏக்கமும் எனக்கு இருக்குது. அப்போ எனக்கு இந்த சத்சங்கமெல்லாம் கிடைக்கல, நான் எங்கேயோ இருந்தேன். ஆனால் இப்போது இவருடைய தொடர்பு கிடைச்சப்புறம் நான் போயின்னு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொடர்பு கிடைச்சிருக்கனால நீங்கள் விடாமல் ஐயப்பனை பிடிச்சிக்குங்க. ஐயப்பன் மலைக்கு போனாலும் நான் சுற்றி வருவேன். அந்த போலீஸ்காரன் உனக்கு திருப்தியே ஆகலையா, ஐயப்பனை பார்த்து திருப்தியே ஆகலையான்னு கேட்பார். இன்னும் ஒரு தரம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கோங்க. எங்கள் கூட நான் 2-3 பேர் ஒட்டிட்டு அப்படி வருவா. போய் நாங்கள் எல்லோரும் போய் உண்டியர்கிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருந்தாருக்கா பகவான். திரும்பவும் எனக்கு கொடுக்கணும், நான் திரும்பவும் அந்த சன்னிதானத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஐயப்பன் என்னை கூப்பிடுவார், கண்டிப்பாக என்னுடைய ஆயுசில் இன்னொரு தரம் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற உறுதி எனக்கு இருக்குது.